Dear parents, dear students, நான் இன்று ஜிசி சாதாரண தர பரீட்சை சித்தி அடைந்தவர்கள் அல்லது பரீட்சைக்கு தோற்றியவர்கள் ஜிசி உயர்தரம் கற்பதற்குரிய பாடங்களை தெரிவு செய்தல் சம்பந்தமாக நான் இன்று சில விடயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் என்று இருக்கின்றேன். உண்மையில் ஒரு மாணவனுக்கு ஜிசி உயர்தரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிலைமை. ஜிசி உயர்தரம் கற்றுக்கொள்ளல் என்பது அவனை பொறுத்த மட்டில் ஒரு அவசியமான ஒரு நீண்டகால திட்டமிடலோடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை என்று கூட சொல்லலாம். ஆனால் இதில் இரண்டு பிரச்சனைகள் காணப்படுகின்றது, இரண்டு விதமான நிலைமைகள் காணப்படுகின்றது. ஒன்று 9A ஜிசி சாதாரண பரீட்சை 9A, 8A, 7A, B இவ்வாறான பெறுபேறுகளை பெற்ற ஒரு மெய்த்திறன் கூடிய மாணவர் பகுதி ஒன்று. அடுத்தது நோமலாக சித்தி எய்திய 3C, 3S அல்லது 4 பாடங்கள் கணிதம் மொழியோடு சேர்த்து சித்தி எய்திய மாணவர்கள் என்றொரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் இருக்கின்றார்கள், அவர்கள் சித்தி எய்த தவறியவர்கள். அவர்களை பற்றி நான் அதிகமாக பேசவில்லை. நான் இந்த இரண்டு பகுதியினரும், அதாவது ஜிசி உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெற்ற மாணவர்கள் சம்பந்தமாகத்தான் நான் இந்த டிஸ்கஷனை செய்யலாம் என்று இருக்கின்றேன். இது எவ்வாறென்றால், நிறைய மாணவர்கள் ஜிசி உயர்தரத்தில் 9A, 8A, 7A போன்ற பெறுபேறுகளை பெற்றதும் அவர்கள் எல்லோரும் கணித விஞ்ஞான துறையில் கணித உயிரியல் பிரிவில் கற்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று கருதுகின்றார்கள். அதே போல சாதாரணமாக 3 பாடங்களில் C, 3 பாடங்களில் S போன்ற நோமல் சித்திகளை ஒரு 5C, 3S அல்லது இவ்வாறான சாதாரண தரத்தில் நோமல் சித்திகளை பெற்ற மாணவர்கள் அவர்கள் கணித விஞ்ஞான பிரிவில் கற்பதற்கு, கணித உயிரியல் பிரிவில் கற்பதற்கு தகுதி பெற்றவர்கள் அல்ல என்ற நிலையும் காணப்படுகின்றது. அதுவும் சரியான ஒரு முடிவல்ல, இதுவும் சரியான ஒரு முடிவல்ல. அல்லது சாதாரணமாக சித்தி எய்தவர்கள் கலை வர்த்தக பிரிவில் கற்பதற்கு தான் தகுதி உடையவர்கள் என்றொரு மனோநிலையும் காணப்படுகின்றது. உண்மையில் இந்த இரண்டு மனோநிலையும் தவறானது. இது மாணவர்கள் பெறும் இந்த நிலை, இந்த சாதாரண தரத்தில் சித்தி அடைந்த அந்த வயது, அந்த நிலை எந்த பாரமானாலும் அதை தூக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை. எதையும் ஒரு மனோ திடமும் மனோ தைரியமும் ஈடுபாடும் முயற்சியும் திறனும் இருந்தால் அந்த மாணவன் எதையும் சுமப்பான், எதையும் தூக்குவான். ஆனால் அந்த மாணவனுக்கு ஒரு ஸ்கில் வேணும், தேவையாக இருந்தால் அவன் அதை எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இருந்தாலும் நாம் இந்த மாணவர்கள் சம்பந்தமாக ஒரு தெளிந்த ஒரு நிலையில் பெற்றோரும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களும் இருக்க வேண்டும் என்பதால் உண்மையில் சிலர் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற போதும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த கலை வர்த்தக பிரிவை தெரிவு செய்யாமல், இலகுவான பிரிவுகள் என்று தெரிவு செய்யாமல் அதற்கு பதிலீடாக அல்லது இந்த கணித விஞ்ஞான துறைக்கு பதிலீடாக பயோடெக், இடெக் என்ற இன்ஜினியரிங் டெக் போன்ற டெக்னாலஜி போன்ற துறையை தெரிவு செய்கின்றார்கள். அது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு முடிவு. அதாவது 9A, 8A, 7A போன்ற நல்ல பெறுபேறுகளை பெற்றவர்கள் பயோடெக், இடெக் என்ற பாடப்பிரிவுகளை, அந்த ஸ்ட்ரீமை தெரிவு செய்வது ஒரு தவறான ஒரு முடிவு. அவர்கள் கடினமான துறையில் கற்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தும் இலகுவான துறையில் கல்வி கற்று தங்கள் எதிர்காலத்தை ஓரளவு சிறந்த பாதையிலிருந்து தடுமாறியவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கணித உயிரியல் விஞ்ஞான பிரிவில் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உள்ளவர்கள், ஸ்கில் உள்ளவர்கள். அவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து இந்த பாடங்களை தெரிவு செய்கின்ற போது நிறைய மாணவர்கள், இது ஒரு தொழிற்சந்தை உள்ள ஒரு உலகம், தொழிற்சந்தைக்கு தயாராவதற்குரிய ஒரு கல்வி. நாம் எல்லோரும் ஒரு பரீட்சை மைய கல்வி, எக்ஸாம் சென்டர்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எமது நாட்டில் பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறையில் தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கணும். காரணம், நாம் இலவச கல்வியில் ஆரம்பத்தில் அதிகமான பாடத்தெரிவுகளை, அதிகமான கல்வி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும்
நாம் உயர்கல்வி என்ற எனது 3ஆம் நிலை கல்வி என்று வருகின்ற போது அதிகமான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு மனிதனின் தொழிற்சந்தை, ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த 3ஆம் நிலை கல்விதான். 3ஆம் நிலை கல்வியினூடாக நான் வாழப்போகின்றான். வாழ கற்றுக்கொள்ளல் என்ற அந்த நிலைமை நிறைவு செய்யக்கூடிய இடம் இந்த 3ஆம் நிலை கல்விதான். ஆனால் இந்த இடத்தில் தான் மாணவர்கள் நிறைய வாய்ப்புகள் இல்லாது தடுமாறுகின்றார்கள், நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். ஏனென்றால் இந்த 16 பல்கலைக்கழகங்களும் போதாது மாணவர்களை உள்வாங்குவது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவர்கள் பரீட்சையிலே தோற்றி கிட்டத்தட்ட 45,000 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு நுழைகின்றார்கள். இது கிட்டத்தட்ட 10%, 11% என்ற அடிப்படையில் போகின்றன. மீதமான மாணவர்கள் எங்கு இந்த வினா ஒரு பாரிய வினா. பல்வேறு வசதிகளும் தனியார் துறை, வெளிநாட்டு பல்கலைக்கழகம், இணைந்த பல்கலைக்கழகங்கள், அஃபிலியேட் பண்ணப்பட்ட பல்கலைக்கழகங்கள் என்று இந்த நிறுவனங்களினூடாகத்தான் அவர்களின் ஏனைய வாய்ப்புகள் நடைபெறுகின்றது. ஆனால் அதிகமான வாய்ப்புகள் இல்லாமல் போகின்றது. எனவே இந்த நிலைமைகளை எல்லாம் யோசித்து, இந்த நிலைமைகளை எல்லாம் தீர விசாரித்து தான் நாம் பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும். நாம் எமக்கு சில விருப்பங்கள், ஆசைகள் இருந்தாலும் எம்மால் பல்கலைக்கழகம் செல்ல முடியாத நிலை இந்த நாட்டிலே காணப்படுகிறது. எமக்கு என்ஜினியரிங் படிப்பதற்கு விருப்பம் இருக்கிறது, ஸ்கில் இருக்கிறது, அதுக்குரிய ரிசர்ச் இருக்கிறது. ஆனால் பல்கலைக்கழகத்தில் இடமில்லை என்பதால் அந்த வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இது எமது நாட்டில் காணப்படும் ஒரு அபாக்கியமான நிலை. இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இது ஒரு போட்டி நிறைந்த கல்வி முறை என்பதால் நாம் பாடங்களை தெரிவு செய்யும் போது உதாரணமாக நாம் ஒரு 3A, 3B, 336 இன்னும் 3C என்ற பெறுபேற்றை பெற்றிருக்கின்றோம். இன்னொரு மாணவன் நமது நண்பன் அவன் எல்லா 9A பெற்றிருக்கின்றான். அவன் பயோ படிக்கிறான் என்பதால் நாமும் சென்று பயோ படிப்பதற்கு முடிவெடுக்க கூடாது. இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும். நிறைய மாணவர்கள் அவ்வாறு செய்கிறார். பியர் குரூப்ஸ், எமது சக மாணவன் செய்வதால் நாமும் செய்வது. ஒரு இலக்கு அடைவதற்கு சக மாணவனின் அந்த 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 அனுபவ தெரிவு இவருக்கு சரி வருமா என்று யோசிக்க முடியாது. இதில் 3 தெரிவு இருக்கின்றது. ஒன்று கற்பனை தெரிவு, அனுபவ தெரிவு என்றும் உண்மை தெரிவு. உண்மை தெரிவு தான் இவருக்கு சரியாக உதவி செய்யும். உண்மையான ஒரு தெரிவாக இவர் தெரிவு செய்யணும். இந்த அனுபவ தெரிவும் கற்பனை தெரிவும் இவருக்கு உதவி செய்யாது. உண்மை தெரிவாக இருந்தால் தான் இவர் அந்த இடத்தில் வெற்றி அடைவார். எனவே இந்த பியர் குரூப்ஸ் தெரிவு செய்கின்றார்கள். அல்லது எமது சொந்தக்காரர்கள், சுற்றத்தார், அசல்வெசியா இருப்பவர்கள் இந்த துறையில் கற்க சொல்கிறார்கள் என்பதால் நாம் திடீரென உந்தப்பட்டு உயர்தர கல்வி பிரிவுகளை தெரிவு செய்யக்கூடாது. எமக்கு இருக்கும் ஆற்றல், எமக்கு இருக்கும் விருப்பம், எமது நிலைமையை கருத்தில் கொண்டு நேரடியாக நாம் தெரிவு செய்யும். அடுத்தது சில பாடங்களுக்கு நல்ல நிலைமைகள் இருந்தாலும் அந்த பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்குரிய ஆசிரியர் வளங்கள் இல்லாமல் இருப்பார்கள். என்னை அண்டிய சூழலில் எமது பிரதேசத்தில் இல்லாமல் இருப்பார்கள். அந்த பாடங்களை தெரிவு செய்தாலும் நாம் நன்றாக கற்றாலும் ஆசிரியர்கள் சரியான முறையில் அமையாததால் அந்த பாடங்களில் நாம் தவறு கோட்டை விடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா நிலைமைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா நிலைமைகளும், அதாவது நாம் ஒரு பாடத்தை தெரிவு செய்கின்ற போது நல்ல யார் என்ன சொன்னாலும் இலங்கையிலே இலவச கல்வி இருந்தாலும் அந்த இலவச கல்வி எல்லாம் இந்த ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி அந்த அடிப்படையில் தானே. அதில் கூட நிறைய மாணவர்கள் போலீஸ் சர்வீஸ், ஸ்ரீலங்கன் போலீஸ் சர்வீஸ், அக்கௌண்டன்சி சர்வீஸ், இவ்வாறு கஸ்டம் சர்வீஸ், பல்வேறு பரீட்சைகளையும் தயார்படுத்தக்கூடிய நிலைமைகளை நினைத்து நீங்கள் கலை பிரிவை கூட கற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்து சட்டத்துறைக்கு செல்லலாம். கலைத்துறையை கற்பவர்கள் ஏதோ ஒரு இலக்கிருக்க வேண்டும். நான் கனவு காண வேண்டும். அப்துல் கலாம் சொல்வதை போல் இரவில் நித்திரையில் அல்ல, பகலில் கனவு காண வேண்டும். நாம் கனவுகளோடு வாழ வேண்டும். நாம் அதில் இந்த இலக்கை அடைய முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு நாம் எதையும் தூக்குவோம், நம்மால் முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக நாம் வெற்றி கொள்ளலாம். அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. நான் சொல்வதெல்லாம் ரூரல் கல்ச்சரில் உள்ள மாணவர்களை மையமாக கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏர்பன் கல்ச்சர், நகரப்புற கலாச்சாரத்தில் வாழ்பவர்கள் இன்று உயர்தரம் படிப்பதே குறைவு. அதிகமான மாணவர்கள் உயர்தரத்தை துறந்துவிட்டு, உயர்தரத்தை புறக்கணித்து விட்டு வேறு தனியார் துறைகளில், வேறு நிறுவனங்களில் அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், QS இவ்வாறான WAT, சார்ட்டர்ட், சீமா இவ்வாறான துறைகளை பேசிக் கோர்ஸ் ஒன்றை செய்துவிட்டு இவ்வாறான துறைகளை கற்று அவசரமாகவே இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று டாலர்களில் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு பிரிவினர் இப்போது
உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அரச பல்கலைக்கழகங்களில் கற்று அரச தொழிலொன்றை பெறுதல் என்ற நிலை இப்போது மலையேறிவிட்டது. தனியார் துறையில் கற்று தனியார் துறையில் ஒரு தொழிலொன்றை பெற்று கோடீஸ்வரராக வாழ்ந்து கொள்ளுதல் என்ற நிலைதான் இப்போது இருக்கின்றது. எனவே எல்லாவற்றையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கின்றது. நாம் தான் இந்த வாய்ப்புகளை தேடி பெற வேண்டும். நமக்குள் தான் அந்த ஸ்கில் வளர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். நமக்குள் ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம் நழுவிக்கொள்வது. உதாரணமாக, நாம் பிறந்ததிலிருந்து நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணம் வேறொரு நபரை சொல்லிவிடுவது. உதாரணமாக, எங்கள் ஊர் முன்னேறவில்லை என்றால் அந்த எங்கள் ஊர் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் அந்த பக்கத்து ஊர்க்காரவர். அவர்கள் தான் எங்களை அடிமையாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களால் தான் நாங்கள் எல்லா வகையிலும் தாக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லி சந்தோஷம் அடையணும், அல்லது அந்த கவலையை போக்கிக் கொள்வது. இதுவல்ல காரணம். நாம் முன்னேறவில்லை, நமது குடும்பம் முன்னேறவில்லை, நமது இந்த ஊர் முன்னேறவில்லை என்றால் அதற்கு முழு காரணமும் நாம் ஒவ்வொருவரும் நாம் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நாம் இல்லை. அதாவது ஏதாவது ஒரு நிலைமை ஏற்படும் போது அதற்குரிய காரணத்தை வேறொரு நபரிடம் சுட்டுவது. நாம் பாதையால் செல்லுகின்ற போது நாம் ஒரு பாதையில் காணப்படும் ஒரு குட்டைக்கு எமது காலால் தட்டிவிட்டு நாம் சொல்வது கல் தட்டிவிட்டது எனக்கு என்று சொல்கிறோம். இதுதான் அடிப்படை, மனிதனின் அடிப்படை. மேசையில் நமது கால்களை கொண்டு மேசைக்கு நாம் அடித்துவிட்டு மேசை அடித்து விட்டது என்று சொல்கிறோம். இதே போன்றுதான் எமது நிலைமைகள். நாம் ஏ லெவலில் ஃபெயில் ஆகிவிட்டால், நாம் ஏ லெவலில் சிறந்த பாடத்தை தெரிவு செய்யவில்லை, அதற்கு காரணம் அவர் தான் இவ்வாறு சொன்னார், அந்த நபர் தான் என்னை அப்படி சொன்னார். அது அல்ல காரணம். முழு காரணமும் நாம் பொறுப்பெடுத்து நாம் தான் முன்னேற வேண்டும். நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும். அதிகமான தெரிவினை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தெரிவு செய்து கொள்ளுங்கள். பாடங்களை தெரிகின்ற போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தெரிவு செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒன்றை செய்கின்ற போது 100% அதில் இறங்கி செய்ய வேண்டும். நாம் ஒரு அரசு தொழிலைத்தான் பெற வேண்டும், அல்லது நாம் ஒரு தனியார் துறையில் தொழில் ஒன்றை பெற வேண்டும் என்பதல்ல நோக்கம். நாம் ஒரு தொழில் அதிபராக வர வேண்டும். நாம் ஒரு எம்ப்ளாயராக தொழில் கொள்வோராக வர வேண்டும். நாம் ஒரு தொழிலை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் ஒரு உற்பத்தி நிலையத்தை உருவாக்க வேண்டும். நாம் ஒரு உற்பத்தி நிலையத்தின் சொந்தக்காரராக மாற வேண்டும் என்ற எண்ணங்கள் எங்களுக்குள் இருக்க வேண்டும். நாம் ஒரு கைத்தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும். நாம் ஒரு கைத்தொழிலை தயாரிப்பு தொழிலாக நாம் தயாரித்து அதற்கு உரிமையாளராக வேண்டும் என்ற நிலைமைகள் உருவாக வேண்டும். இந்தியா, கேரளா போன்ற பிரதேசத்தில் அதிகமானவர்கள் உற்பத்தி துறையை அவர்கள் தான் சொந்தக்காரர்களாக இருப்பார். உலகில் எங்கு சென்றாலும் கேரளா உள்ளவர்கள் இருப்பார். 100% இந்தியாவின் கல்வித்தரம் 100% காணப்படும் ஒரு மாநிலம். அந்த பிரதேசத்தை போல நாம் இருக்க வேண்டும். ஐடி இருக்கின்றது, ஐடி துறை இருக்கின்றது, அக்கௌண்டன்ஸ் போல, QS போல ஐடி இருக்குது. இதில் எல்லாம் உலகத்தில் அதிகமான தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கற்பதற்கு நாம் தான் துறைகளை தெரிவு செய்ய வேண்டும். துறைகளை வேறு குடும்பத்தார் சொல்கின்றார்கள், தாய் சொல்கின்றார், தந்தை சொல்கின்றார் என்பதற்காக நாம் மாணவர்களை அவ்வாறு தெரிவு செய்யக்கூடாது. நீங்கள் யோசித்து நீங்கள் உங்களால் முடியுமானதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு கனவு இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த ரோல் மாடல் யார் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எமது கல்வி முறையில் இவ்வாறான ஏலவலில் சாதாரண தரத்தை முடித்தவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்கிறார்களா என்பது கூட நிறைய பிரச்சனைகள் காணப்படும். அதாவது தங்களுக்கு ஒரு ரோல் மாடலை உருவாக்கி கொள்கின்றார்களா ஒரு பொருத்தமான என்பதெல்லாம் பிரச்சனை. எனவே நாம் இந்த பாடங்களை தெரிவு செய்கின்ற போது மிகவும் நுணுக்கமாக, மிகவும் நுட்பமாக, மிகவும் பல காலம் செலவு செய்து, பல நேரங்களை செலவு செய்து, பலரிடம் ஆலோசனை எடுத்து, பல மென்டர்ஸ் உங்களுக்கு புத்தி செல்லக்கூடியவர்களை சந்தித்து ஆலோசனை பெற்று ஒரு துறையை தெரிவு செய்து அந்த துறையில் நீங்கள் நுழைந்து அந்த துறையில் சாதிப்பதற்கு துணிந்து கொள்ள வேண்டும். அந்த துறையில் உச்சம் தொடுவதே எனது இலக்கு என்பதை நீங்கள் எல்லோரும் மனதிலே இருத்தி பாடங்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். உங்களது பெறுபேறு, உங்களது சாதாரண தர பெறுபேறு, உங்களது எதிர்காலம், உங்களது ஈடுபாடு, உங்களது ஸ்கில், எல்லா விதமான திறமைகளையும் பயன்படுத்தி நீங்கள் GC உயர்தரத்தில் பாடங்களை தெரிவு செய்யும் போது மிக சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்களின் எதிர்காலம் மிகவும் முக்கியமாக உங்களின் இனிவரும் காலங்கள் எவ்வாறு கழியப் போகின்றது, உங்கள் தீர்மானம் எவ்வாறு இருக்கப் போகின்றது
என்பதற்கு அமைய இந்த ஜிசி உயர்தர பாடப்பிரிவு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயற்படுவீர்கள் என்று நம்பி, அன்பு மாணவர்களே, நீங்கள் உங்கள் எதிர்கால வழியை அதாவது நீங்கள் இந்த ஜிசி உயர்தரத்தில் சிறந்த துறை ஒன்றை தெரிவு செய்து அதில் நீங்கள் கால் பதித்து வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இனிவரும் காலங்களில் 75% நிலைமைகளை வென்று விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே அது தொடர்பாக நீங்கள் சிறந்த தீர்மானத்தை எடுத்து முன்னேற வேண்டும் என்று கேட்டு இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.